கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, என் அன்பின் வாழ்த்துகள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தருடைய கிருபை, சமாதானம், ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. நீதிமொழிகள் 19வது அதிகாரத்திலே 17வது வசனத்தை கூட நாம் வாசித்தோம் என்றால், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இன்று நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் நம் தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தை வசனம் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். சிறிது நேரம் நாம் தியானித்து ஜெபிக்கலாம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அன்பானவர்களே, நமக்கு தெரிந்தவர்கள் நம்மை காட்டிலும் வறுமையிலே இருப்பவர்களுக்கு நம்மால் இயன்ற மட்டும் நாம் பொருள் உதவியோ பண உதவியோ செய்யலாம். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், நம் தேவனாய் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, 2 கொரிந்தியர் 9:6 படி, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்ற வசனத்தின்படி நாம் எந்த அளவிலே மற்றவர்களுக்கு உதவிகளை செய்கிறோமோ அதற்கான தக்க பலனை நம் தேவனாய் கர்த்தர் நமக்கு செய்வார். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தருடைய கண்கள் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் நோக்கமாய் இருக்கிறது என்று இந்த வசனத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பானவர்கள், லூக்கா 6:38 படி, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். அன்பானவர்களே, நாம் எந்த அளவில் மற்றவர்களுக்கு உதவிகளை செய்கிறோமோ அதை காட்டிலும் இரட்டத்தனையான பலனை ஐஸ்வர்யங்களை பெருகச் செய்வார். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நம் நாவில் சொல் பிறவதற்கு முன்னமே நமக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். இந்த வசனத்தை எல்லாம் நமக்கு நினைப்பூட்டுகிறார். நம்முடைய வருமானங்கள் அது கொஞ்சமாக இருந்தாலும், நமக்கு பற்றாக்குறையாக இருந்தாலும், நம்மால் இயன்ற மட்டும் நமக்கு தெரிந்தவர்கள், நம்மோடு பழகுகிறவர்கள், நம்மை காட்டிலும் வறுமையில் இருப்பவர்களுக்கு நாம் உதவிகளை செய்யலாம், அவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஏசாயா 58:7 படி, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் இன்றைய நாளில் இந்த வசனங்களை கொண்டு நம்மோடு கூட மகிமையாக இடைப்படுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின் படியும் கூட ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான் என்ற இந்த வசனத்தின் படியெல்லாம் கூட நாம் எந்த அளவினாலே மற்றவர்களுக்கு உதவிகளை செய்கிறோமோ, ஆமேன், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நம்முடைய குடும்பத்திலும் நம் தேவனாய் கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யங்களை பெருகச் செய்வார். நாம் கையிட்டு செய்கிற காரியங்களெல்லாம் வாய்க்கச் செய்வார். வீண் செலவுகள், அந்த விரய செலவுகள் எதுவும் வராதபடி நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை. ஆமேன், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்மை உச்சிதமான கோதுமையினால் போஷித்து கண்மலையின் தேனினால் நம்மை திருப்தியாக்குகிற நம் தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நாம் அப்படியே ஜெபிக்கலாம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் கூட ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு கூட மகிமையாக இடைப்பற்றதுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிற சுவாமி. ஆம் சாமி, அப்பா, எங்களுக்கு வருகிற வருமானம் அது கொஞ்சமாக இருந்தாலும் அந்த கொஞ்சத்தில் இருந்து மற்றவர்களுக்கு அப்பா உதவ வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த வசனத்தை கொண்டு மகிமையாக எங்களோடு கூட இடைப்பட்டீர அப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன், நீ கையிட்டு செய்கிற காரியங்களெல்லாம் நான் உனக்கு வாய்க்க செய்வேன் என்று ஆண்டவரே நீர் எங்களோடு கூட மகிமையாக இடைப்படுகிறீரே, அதற்காக மனதார நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன்.